அதிகாரம் 7. திருக்கோவிலின் அர்ப்பணம். சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. ஆண்டவரின் மாட்சி அவரது கோவிலை நிரப்பியிருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் கோவிலுக்குள் நுழைய முடியவில்லை. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகங்குப்புற விழுந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். அரசரும் மக்கள் யாவரும் ஆண்டவர் திருமுன் பலி செலுத்தினர். அரசர் சாலமோன் 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார். இவ்வாறு அரசரும் மக்கள் அனைவரும் கடவுளின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர். குருக்கள் தங்களுக்குரிய திருப்பணியை செய்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அரசர் தாவீது உருவாக்கிய இசைக்கருவிகளை லேவியர் இசைத்து ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று புகழ்ந்தனர். அப்போது அவர்கள் முன்னிலையில் குருக்கள் எக்காளம் ஊதினார்கள். மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த நடுமுற்றத்தை சாலமோன் அர்ப்பணம் செய்தார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் அங்கேதான் அவர் பலியாக செலுத்தினார். ஏனெனில் சாலமோன் செய்திருந்த வெண்கல பலிபீடம், எரிபலி, தானிய படையல், கொழுப்பு ஆகியவற்றை கொள்ள இயலாதிருந்தது. இத்திருவிழாவை சாலமோன் 7 நாட்கள் தொடர்ந்து கொண்டாடினார். அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்தின் ஓடை வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தார்கள். பலிபீட அர்ப்பணத்தையும் திருவிழாவையும் 7 நாட்கள் அவர்கள் கொண்டாடி 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடத்தினார்கள். பின்பு அவர் 7ஆம் மாதத்தின் 23ஆம் நாள் மக்களை அவர்களின் கூடாரங்களுக்கு அனுப்பினார். தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் ஆண்டவர் செய்திருந்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தில் அக்களிப்போடும் மகிழ்வோடும் அவர்கள் சென்றார்கள். இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரண்மனையையும் கட்டி முடித்தார். ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் முடித்தார். கடவுள் சாலமோனுக்கு 2ஆம் முறை தோன்றுதல். பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் தங்களையே தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானகத்திலிருந்து அவர்களின் மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு அவற்றிற்கு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். உன் தந்தை தாவீது போல் நீயும் என் திருமுன் நடந்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் ஏற்று வாழ்ந்தால், இஸ்ரேலே அரசாளும் ஒருவன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தந்தை தாவீதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலைபெற செய்வேன். ஆனால் நீங்கள் நெறி தவறி உங்களுக்கு அளித்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு பணி செய்து அவற்றை வழிபட்டால், நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரத்திவிட்டு என் பெயருக்கு திருநிலைப்படுத்திய இக்கோவிலை
எனது திருமுன் நின்று அகற்றி விடுவேன். இதனை எல்லா நாட்டு மக்களினங்கள் நடுவிலும் ஒரு பழமொழியாகவும் ஒரு பழிச்சொல்லாகவும் நிலவச் செய்வேன். அப்பொழுது உயர்ந்து விளங்கிய இக்கோவிலை கடந்து செல்வோர் யாவரும் நடுங்கி, ஆண்டவர் இந்நாட்டிற்கும் இக்கோவிலுக்கும் ஏன் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கேட்பர். அதற்கு அவர்கள் தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றை வணங்கி அவற்றிற்கு ஊழியம் செய்ததனால் இத்தகைய தீமை முழுவதையும் அவர் அவர்கள் மேல் வர செய்தார் என்று பதிலளிப்பார்கள் என்று உரைத்தார்.